நிர்வாக தேர்தலை வந்து மூத்த வழக்கறிஞர்கள் திரு தேவகுமார் சார் அவர்களும் ப்ளஸ் வந்து தொண்டூர் சுப்பிரமணி வழக்கறிஞரும் திரு முன்னாள் தலைவர் திரு சக்திராஜன் அவர்களும் மற்றும் இளஞ்செழியன் காரை கிராமத்தை சென்ற முன்னாள் தலைவருமான முன்னாள் செக்ரட்டரியுமான எனது ஆருயிர் நண்பருமான திரு ராஜுவேல் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த எலெக்ஷன் நடந்தது. அவங்களுக்கும் நான் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப சந்தோஷம் சார். மூத்த வழக்கறிஞர் முறையில் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். செஞ்சியில் வளர்ந்து வரும் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிறு சந்தேகமோ ஒரு இப்படி கேஸ் ஃபைல் பண்ணணும், பெட்டிஷன் போடணும், அது வந்து எந்தெந்த இது செய்யணும், அது சில சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்யும் வகையில் இளம் வழக்கறிஞர்கள் அணுகி உங்களை அணுகும்போது உங்கள் மூத்த வழக்கறிஞர் முறையில் நீங்கள் வந்து இது செஞ்சால் உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நிச்சயமாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். நான் 25 வருடங்கள் இந்த வழக்கறிஞர் தொழில்களில் பணியாற்றிட்டு வரேன். இந்த வழக்கறிஞர் பணியாற்று தொழிலில் இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எப்பொழுதும் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி கனியை நம்ம பறிக்க முடியும். இந்த வழக்கறிஞர் தொழில்ன்றது வந்து புனிதமான தொழில், மிகவும் கௌரவமான தொழில். இதை வந்து நேர்மை, நீதி, நியாயம் இது 3யுமே நாம் சேர்ந்து நாம் போராடி கண்டிப்பாக இந்த 3யும் நாம் நிறைவேற்றணுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதனுடைய வெற்றியை நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா, வழக்கறிஞர் தொழிலில் மிக முக்கியமாக வழக்காளிகளுக்கு வந்து நாணயம் முக்கியமாக நீங்கள் செயல்படுத்தி ஆகணும். நாணயம் மிக முக்கியம். நாணயம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். உண்மையான அவங்களுடைய வழிமுறைகளை உண்மையான வழிமுறைகளை நீங்கள் சொன்னீங்கனாலே கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வழக்கறிஞர் தொழிலில் இளம் வழக்கறிஞர்கள் வெற்றி அடையலாம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் வளர்ந்தது போன்ற சூழ்நிலையை பொறுத்து கொண்டு நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். மற்றபடி இந்த வழக்கறிஞர்களுக்கு என்ன, இந்த செஞ்சி வழக்கறிஞர் சங்கத்திற்கு என்ன முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த முன்னேற்ற பாதைக்கு உறுதுணையாக கண்டிப்பாக தலைவர் என்ற முறையில் நான் கண்டிப்பாக நடத்தி தருவேன் என்று உங்கள் முன்பாக நான் உறுதியளித்துக்கிறேன். ஐயா வணக்கம். நாங்கள் செஞ்சி செய்திகள் சார்பாக வந்திருக்கோம். நேற்று வந்து செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து உங்கள் பார் அசோசியேஷனில் வந்து பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடைபெற்றது. அதில் வந்து நீங்கள் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக ஏகமானதாக செலக்ட் பண்ணி அறிவிப்பு வந்தது. அதை கொண்டாடும் வகையில் வந்து செஞ்சி 4 முனை சந்திப்பில் நேற்று இரவு 7 மணி அளவில் வந்து அனைத்து வழக்கறிஞர்களும் பட்டாசு கொளுத்தியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள். போட்டோ எடுத்து போடுறது யூடியூப் வீடியோ தான். சத்திய போன் பண்றதா? வாடா வாடா. சூப்பரா தெரியுதா? அண்ணா கொஞ்சம் சார். ஏனா சுகர் இல்லையா? நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கா? சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒரு போட்டோ வந்து இதுல எடுத்துறியா? என்ன பண்ற? யூடியூப் இது. அப்படியே குச்சி. பணம் சொல்லி கொடுத்தா எனக்கு போட்டோ எடு. நம்ம பாரு. போடு ஏனா? இதுல வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னவனா இல்ல மாமா, நீ உள்ள போமா அந்த ஜீகண்ணா. வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் வந்து தலைவர் என்ற முறையில் திரு ஏபி பிரவீன் என்னுடைய பெயர். செக்ரட்டரி வந்து அசாருதீன் சொல்லிட்டு ஒரு தம்பி. தென் துணைத் தலைவர் வந்து பழனிவேல் சொல்லிட்டு காரை கிராமத்துலேருந்து வந்திருக்காரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் இணைச் செயலாளர்கள் மணிகண்டன், கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பொருளாளராக காமராஜும், நூலகராக திரு திருமலை என்பவரும் நாங்கள் செலக்ட். இப்போ எல்லாருமே ஒருமனதாக இந்த நாங்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நபர்களும் சிறப்பாக இந்த வழக்கறிஞர் சங்கத்தை முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வழிநடத்திட்டு போவாங்கன்ற நம்பிக்கையோடு நானும் பயணிக்கிறேன். வெற்றின்றதை இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உங்கள் யூடியூபர் மூலியமாகவோ பொதுமக்கள் சார்பாகவும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். இந்த 4 முனை சந்திப்பில் வந்து பட்டாசுகள் இனிப்பு வழங்கும்போது வழக்கறிஞர்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து பொதுமக்களும் வணிக பெருமக்களும் அந்த வழக்கறிஞர் சார்ந்து இல்லாமல் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதரவு அளித்து
நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பற்றி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது கொஞ்சம் ஓரிரு நிமிடம் சொல்லுமா? முதல்ல நான் பொதுமக்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேற்று இரவு என்னுடைய வெற்றி கொண்டாட்டத்தின் பேரில் இப்போ நண்பர்களெல்லாம் அழைத்ததன் பேரில் கூட்டுரோட்டில் 4 முனை சந்திப்பில் செஞ்சி 4 முனை சந்திப்பில் எல்லோரும் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க. அதற்கு முதற்கண் நன்றியை வந்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கடைக்காரங்களுக்கும் அந்த பயணம் செஞ்ச பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றென்றும் எப்போதும் உண்மையான உழைப்பு நேர்மையான பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைத்து கொண்டிருப்பதனால் எனக்கு எதுவும் எதிர்ப்பு இல்லாதனால நான் நல்லபடியாக வரணும்னா பொதுமக்களோட ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பொதுமக்கள் ஆதரவுக்கு மிக 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். இந்த செஞ்சி செய்திகளுக்கு முதல்ல நான் வந்து வணக்கம் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது திரு சதீஷ் இளன் இளம் வழக்கறிஞர் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அவர்களுக்கும் முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மேலும் மேலும் பணி சிறக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவன் அவங்க கூட துணை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் வல்ல ஆண்டவங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி பேட்டி